ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கொரியன் ஸ்டைலில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி, அதாவது சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஒரு ஆக்ஷன் படம் தான். 18+ இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் இருக்காது. கஞ்சா ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுவாங்க. பொண்ணுங்க சமாச்சாரம் இல்லை, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 18+ கம்மியாக தான் இருக்குது, ஓகேவா. ஆக்டிங் 18+லாம் அவ்வளோ கிடையாது. இப்போ இந்த படத்தோட கதைக்கு வந்தோன்னா, ஹீரோ ஒரு போலீஸ்காரனாக இருக்கார். நேர்மையான போலீஸ்காரன்லாம் கிடையாது, ஏதோ ஒன்று எனக்கு வரும்பா, இது எப்படி ஒரு 10 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஒரு போலீஸ்காரரு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் லஞ்சம்லாம் வாங்கி வச்சுருக்காரு. கொஞ்சம் டீமில் இருந்தெல்லாம் அங்கே இங்கே இருந்தெல்லாம் லஞ்சம் வாங்கி வச்சுருக்காரு. டீமோட அந்த போலீஸ் குரூப்போடையே வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க நல்லவங்கலாம் கிடையாது, கொஞ்சம் ஃப்ராடுத்தனமான ஒரு போலீஸ்காரங்க தான் ஹீரோ கும்பல், ஓகேவா. இப்போ ஹீரோவுக்கு ஒரு அக்காவும் அக்கா புருஷனும் அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும். இந்த குடும்பமே இவ்வளோதான், 3 பேர் தான் இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது ஹீரோ ஒரு நாள் ஒரு நைட்டு வண்டியில் வந்துட்டுருக்காரு. சும்மா வீட்டுக்கு போனால் ஏதோ ஒர்க் டென்ஷனில் கொஞ்சம் வர்றாரு. ஒரு நாய் வந்துடுது, டக்குன்னு அவர் க்ராஸ் பண்ணி போயிடுறாரு. ஒருத்தர் மேலே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இந்த படத்தோட ஆரம்பத்துலேயே நடக்கும், ரொம்ப இழுக்கலாம் மாட்டாங்க. டப்புன்னு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஹீரோ எப்படி தப்பிக்கலாம், அதுலேருந்து எப்படி தப்பிப்பாருன்னு தான் கதைன்னு நான் நினச்சேன் முதல்ல. ஆமாம், ஆக்சுவலி அதான் கதை, ஓகேவா. இப்போது படத்தில் கதைன்னா அந்த ஒருத்தனை ஏற்றிட்டு அந்த ஏற்றுனவரை எப்படி மறைக்கிறாருன்னா பாதி படம் போகும். அதுக்கப்புறம் ஒருத்தன் வருவான், வில்லன்னு ஒருத்தனை காட்டுவானுங்க. 2 மணி நேரம் படத்தில் இது வார்த்தை தான் இருந்துச்சு. கதையை தவிர வேறு எங்கேயுமே போன மாதிரி எனக்கு தெரில அவங்க. அதனால் படம் போர் அடிக்காமல் போகும். உங்களுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக வந்துடும். இதில் எனக்கு என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிடுறேன். முதல்ல ப்ளஸ் என்னென்னா, படம் போகுது ஏதோ ஸ்பீடாக தான் போகுது. படத்தில் ஸ்லோவெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது, போர் அடிக்காது. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஹார்டு டே, கஷ்டமான நாள்னு அர்த்தம். ஹார்டு டே கரெக்டாக தானே சொல்கிறேன் பேரை. அப்புறம் நேராக ஒரு காரில் ஏற்றிட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த பணத்தை, அதாவது அந்த டெட் பாடியை இது பண்ண போகும்போது குடும்பத்தில், அதாவது அவள் அம்மா இறந்துருப்பாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டமாக ஏதோ ஒன்று புதைக்கணும்னு சொல்லி ஒரு இது போகும்ல, அதுக்கான ஒரு வேலை போயிட்டு இருக்கும்போது ஹீரோவை கூப்பிடுவாங்க. அவங்க அக்கா, ஹீரோவோட அக்கா கூப்பிடுவாங்க. அப்போ அப்படி தான் கதை மூவ் ஆகுது. கதை அப்படி தான் வரும் உள்ளுக்குள்ளே, ஓகேவா. இப்போ அந்த கதையில் ஹீரோ என்ன ஆச்சு, அவன் அந்த கல்யாணத்துக்கு அந்த கல்யாணமா இந்த அந்த இதுக்கு போனானா இல்லையான்னு தான், இப்போ ஃபியூனரலுக்கு புதைக்கிற அந்த சமாச்சாரத்துக்கு போனானா இல்லையான்னு தான் பேலன்ஸ் கதையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அதுவும் இல்லை, அது ஒரு 10 நிமிஷம், இந்த ஏற்றுறது ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் இன்னும் ஆனால் படம் ஸ்பீடாக தாங்க போகுது. ஹீரோவோட ஆக்டிங்கு, ஹீரோவோட இந்த மாஸ் மேனரிசம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த போலீஸ்காரங்களாம் ஹீரோவை பிடிப்பாங்க. அதாவது நான் போலீஸ்பான்னு அவன் சொல்லுவான். அப்போ அந்த ஹீரோ நம்பாமல் பிடிச்சி ஹீரோ தான் அவர் தான் டிக்கியை திறக்க போனான்னு சொல்லி அவன் அந்த போலீஸ்காரனை பிடிச்சி ஹீரோ அடிப்பான். அப்படி அது முதல்லையே நடக்கும், படத்தோட ஒரு 20 நிமிஷத்துலேயே நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் அடித்து அப்புறம் என்னாச்சுன்னு ஷாக்கெலாம் வச்சு அப்புறம் தான் தெரியும் அது ஹீரோன்னு. ஹீரோ பெரிய ஹையர் ஆஃபீஸர்னு தெரிய வந்து விடுவாங்க. நிறைய மொமெண்ட் மாசாக இருக்கும், ஹீரோவுக்கு நிறைய மொமெண்ட் மாசாக இருக்கும். இந்த கொரியன் ஹீரோஸுக்கும் வில்லன்ஸுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. எல்லோரும் மாசு கட்டிகிட்டே சுற்றுறாங்க. அந்த வில்லன்லாம் எண்டிங்கில் அந்த வில்லன் ஒரு வாட்டி முதல்ல ஹீரோ கிட்ட அடி வாங்குவான். அந்த சீன்லலாம் எனக்கு வலிக்கலடா அடி. அந்த ரியாக்ஷனை கொடுக்குறதெல்லாம் நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரில. அப்புறம் எண்டிங்கில் ஹீரோ நர்வஸ் ஆவான், ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்காக பயப்படுவோம். ஐயோ நடந்துருவோம் பின்னாடியெல்லாம் வருவான். ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போச்சு. ஆனால் நான் சிரித்தேங்க. ஏதாச்சும் சாப்பிட வரியா கேஷுவலாக கேட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் எண்டிங் கொஞ்சம் என்னால் ஏற்றுக்க முடியல. எண்டிங்னா அந்த எண்டிங் இல்லை, ஒரு தண்ணியெல்லாம் காட்டுவாங்க அந்த எண்டிங்கு. அது படம் பார்த்தா அவங்களுக்கு புரியும், அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. அங்கேயே படம் முடிஞ்சு ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்க வேண்டிய படத்தை இன்னும் காம்ப்ளிகேட்டடாக மாற்றி கடைசியில் ஒரு ஃபைட்டுன்னெல்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ஃபைட்டு கொஞ்சம் மாசாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பில்டிங் ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் தாவ ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ. ஆனால் நான் நேர்மையானவர்லாம் கிடையாதுங்க ஹீரோ. கொஞ்சம் அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், அந்த டெத்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு, கொஞ்சம் இம்பேக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்டிங்கில் போஸ்ட் கிரெடிட்ஸ்னு சொல்லுவோம்ல, எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, அதாவது அந்த ஹீரோ அந்த கதவு திறந்து லாக்கர் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு உள்ளே வந்து என்னடா இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆன மாதிரி, கதை ஃபீல் ஆனவங்களுக்கு அது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக ஃபீல் ஆகிருந்துருக்கும். அது கதை நேரம் எழுதாததோட பிரச்சனை தான், மற்றபடி டீட்டெயிலெலாம் பக்காவாக தான் இருந்துச்சு படத்தில். அந்த ஹீரோ அந்த ரூமுக்குள்ளே வருவான்,
வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை காட்டுவானுங்க லாங் ஷாட்டு போய். நல்லா இருந்துச்சு அது பார்க்க, ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் ஃபன்னாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இது மாதிரி நிறைய படத்தை நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த கொரியன் படம் இப்போ தான் ஓடிடிலலாம் நிறைய படம் இருக்குல்ல, பழைய படம் தெரிகிற எல்லா படத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணி போட போகிறேன். யாராச்சும் எப்போவாச்சும் ஏதாச்சும் படம் பார்க்கணும் தமிழ் டப்பிங்லன்னு தேடிட்டு இருக்கும்போது என் படம் கண்ணில் பட்டுச்சுன்னா ஓகே, உங்களுக்கு படம் கிடச்ச மாதிரியும் இருக்கும், எனக்கு ஒரு வியூஸ் கிடச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும். இப்போ தான் அந்த படத்தை பார்த்து முடித்தேன். நான் அதே ஃபார்மில் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதுக்காக தான் அதே ஃபார்மில் நான் படம் இப்போ தான் 1 நிமிஷம் தான் ஆச்சு படத்தை விட்டு. சாரி 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது, ரெக்கார்டிங்கே 5 நிமிஷம் ஆகுது. அதனால ஆச்சு, கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனால் படம் போர் அடிக்கலைங்க, கண்டிப்பாக போர் அடிக்கலை. ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பார்க்குற பொறுமை. 2 மணி நேரம் தான் படம், 1 மணி நேரம் 51 நிமிஷம் அந்த டைம் தான் வருது. படம் போர் அடிக்காமல் போகும். சரியா, நீங்கள் என்ன நம்பி படத்தை பார்த்துடலாம். அவ்வளோதான், பை பை. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. படத்தை பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், ஏன்னா எனக்கு பிடிச்சதுனாலே நல்ல படம் தான்னு அர்த்தமாக்கிடுவேன் நான். உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் நிறைய படம் பார்த்துருக்கேன், இந்த படம் அவ்வளோ கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆச்சு. ஒரு சில விஷயம், ஒரு சில மொமெண்ட்டு, அந்த பாம்பு வெடிக்கிறதெல்லாம் ஒரு சில மாதிரி ஆச்சு. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால ஓகேன்னு சொல்லிடுவேன். பாய் பாய், போயிட்டு வரேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நிறைய ரிவ்யூ வீடியோஸ் தான் போடுவேன். அதுக்கு இவ்வளோ லாங்க நான் பேசிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 3 நிமிஷத்துக்கும் இருக்கும், 5 நிமிஷத்துக்கும் இருக்கும். வீடியோ அந்தளவுக்கு தான் போகும். சரியா, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன ப்ளாக் கூட பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்ப்பா. வாய்ஸ் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, எதுவும் நான் சொல்லுங்கள், பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. போயிட்டு வரேன். பாய் பாய்.